பள்ளியாண்டவரை உற்சவமூர்த்தியாக்கி அதை சர்க்கரையில் அவரை இறக்கி தோல்ல சுமந்து மூலவற்றை போய் சேப்பிக்கிறது தான் காவடி. இந்த பாத யாத்திரை நாம் சென்ற பிறவியிலே செய்த பாவங்களை எல்லாம் தொலைப்பதற்காக ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆன்மீக மருந்து. இதோட மொத்த பயண நாள் 19. இதுல போகும்போது நடந்து வரும்போது நடந்து வருவோம். இது பழைய பாரம்பரியம் மிக்க தொன்று தொட்டு வரலாறு சிறப்பு மிக்க பாத யாத்திரை. இந்த காவடியோட மகத்துவம் என்னன்னா, காவடிங்கிறது என்ன அப்படின்னா, பள்ளியாண்டவரை உற்சவமூர்த்தியாக்கி அதை சர்க்கரையில் அவரை இறக்கி தோலில் சுமந்து மூலவற்றை போய் சேப்பிக்கிறது தான் காவடி. எப்படி ஒரு உற்சவர் புறப்பட்டு வர்றாருன்னா வெஞ்சாம்பரம் போடுவாங்க, அதுதான் இந்த மயிலறகு. அடுத்தது சாமிக்கு கொடை பிடிச்சிருப்பாங்க, அதுதான் சாமிக்கு மேலே பண்ணாங்க. காவடியில் பள்ளியாண்டவரை இறக்குறது உற்சவமூர்த்தியாக. எப்படி நம்ம கணபதி ஹோமத்தில் பிள்ளையாருக்கு ஒரு மஞ்சளை பிடிப்போம், பிள்ளையார் மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் பண்ணால் பிள்ளையார் வந்துடுவார். அதே மாதிரி சர்க்கரையில் பள்ளியாண்டவரை விபூதியை வச்சு இறக்கி அதை உற்சவமூர்த்தியாக்கி தோலில் சுமப்போம். இதில் தோலில் சுமக்கிறது உற்சவரை தான் தோலில் சுமக்கிறது. சுமந்து நம்ம பழனிக்கு நடந்து தான் போகிறது. அதனால தான் பாத யாத்திரை. இதில் மழை ஜலம் கழிக்கிறதில்ல, சாமி இருக்கிறதுனால. இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் மற்றெல்லாம் ஏதியாச்சுன்னா மழை ஜலம் கழிக்கிறது இல்லை. எந்தெந்த இடத்துல முன்னோர்கள் தங்கியிருந்தாங்களோ அதே இடத்துல இன்றைக்கு வரையும் தங்குறோம். பழைய பாதைகளில் தான் வர்றோம். இன்னும் சில இடத்துல பஸ்ஸே போகாத பாதைகள், அந்த வழியை தான் இன்னமும் வந்துக்கிட்டு இருக்கோம். கண்டவராயம்பட்டி மணப்பச்சேரிங்கிற ஊரை கடந்து வருவோம். இந்த ஊர் பாதைகளெல்லாம் வரப்பில் தான் இன்றைக்கி வர்றோம். இந்த 400 வருஷமாக என்ன நடந்துச்சோ அது இன்னமும் எங்கள் பரம்பரைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது. இதுதான் காவடியோட மகத்துவம். இது அன்னைக்கு போகும்போது நடந்து போனாங்க, வரும்போது வர்றதுக்கும் வண்டி கிடையாது. அன்னைக்கு நடந்தே வந்தாங்க. போகும்போது சக்கரை இருக்கும், வரும்போது சாமிக்கு அபிஷேகம் பண்ண பஞ்சாமிர்தம் அதை அதில் நிரப்பி பிரசாத காவடியாக திரும்பி வரும். போகும்போது பள்ளியாண்டவர் போவார், வரும்போது பிரசாதம் வரும். அதனால தான் இந்த காவடிக்கு பெரிய மதிப்பு. காவடி எடுக்கிறவங்களுக்கு பெரிய மதிப்பு. அவங்க ஆண்டவரை சுமந்து போகிறாங்க. எல்லா உற்சவரும் மூலவர்கிட்ட தான் போய் சேரும். அதேமாதிரி பள்ளியாண்டவர்கிட்ட போய் இந்த சர்க்கரையை சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம். இந்த அபிஷேகம் பண்ண சர்க்கரையை நாங்கள் பஞ்சாமிர்தம் கரைச்சி அந்த பஞ்சாமிர்தத்தை பிரசாதமாக்கி அதை செம்பில் எடுத்துக்கிட்டு அதை ரிட்டன் இதே பாதையில் நடந்து வருவோம். போகும்போது எங்கள் பயணம் 7 நாள். அங்கே பழனியில் 6 நாள் இருந்து பழனி அன்னதான மடத்தில் பூஜைகள் நடத்துவோம். அங்கே நடத்தி மகத்தன்னைக்கு காவடி செலுத்துவோம். நாங்கள் தைப்பூசத்தன்னைக்கு காவடி செலுத்துறது இல்லை. தைப்பூசம் பழனியில் பெரியநாயம்மன் கோயிலில் தான், பழனி மலையில் இல்லை. அதனால் நாங்கள் பெரியநாயகன் கோயிலுக்கு தான் போவோம். பெரியநாயகன் கோயிலில் இருக்க முத்துக்குமார சாமிக்கு தான் காப்பு கட்டுறது. அந்த இதுக்கு தான் தேர் வரும். நாங்களும் அதில் தான் அந்த ஃபங்க்ஷனில் தான் நடந்துக்குவோம். அதில் கலந்துக்கிட்டு காவடியை மகத்தன்னைக்கு பழனியில் மேலே செலுத்தி அதுக்கு பிறகு 3 நாள் இருந்து சந்தன குழம்பை முடித்து திரும்பவும் நடந்து பழையபடிக்கு எங்கள் ஊர்களுக்கு போய் சேருவோம். போக வர எங்கள் பயணம் 19 நாள். அதாவது காவடிங்கிறது வந்து நம்ம துயர்களை வந்து அந்த காவடி மூலமாக சாமி இடத்துல நம்ம வந்து அதை சாமிகிட்ட வைக்கிறோம். இந்த காவடி என்பது வந்து நம்ம தோளில் தூக்கிக்கிட்டு வந்து நம்முடைய அந்த நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோம்னு நமக்கு தெரியாது. ஆக அப்படிப்பட்ட அந்த இதை வந்து காவடி தூக்குவதன் சாமிக்கு வந்து இடுமன் காவடி எடுத்தார் முதல்ல. அப்புறம் இடுமனும் சாமிக்கு பக்தர் தான். காவடி எடுத்துக்கிட்டு போய் சாமி முன்னாடி அவருக்கு அந்த சர்க்கரையோ வேறு எந்த பொருட்களையோ செலுத்தினா சாமிக்கு காவடி ரொம்ப பிடிக்கும். அதுவும் பழனியாண்டவருக்கு சாமிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த காவடி மூலமாக இந்த பிரார்த்தனையை செலுத்தி அவரவர்களுடைய குறைகளை அவரவர்கள் சாமியிடத்திலேருந்து நிவர்த்தி செய்து கொள்கின்றார்கள். அதுதான் அந்த காவடியுடைய சிறப்பு. இதில் இன்னொரு பெரிய முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா, மற்ற காவடிகளுக்கும் எங்கள் காவடிகளுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. எங்கள் காவடி வந்து முறைப்படி அந்த எப்படி அந்த அளவுகள் இருக்க வேண்டுமோ, மேல் தொகை, பன்னாங்கு, பலகை, இந்த மாதிரி தண்டு இதெல்லாம் வந்து அந்த முறைப்படிக்கு நாங்கள் வந்து செய்திருப்போம். மற்ற காவடிகளுக்கும் எங்கள் காவடிகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த முறைப்படிக்கு கட்டினா தான் அந்த காவடிக்கு அந்த ஒரு இது கிடைக்கும். அதாவது ஒரு உருவம் வந்து நல்லா கிடைக்கும்.
ஆக அந்த மற்ற காவடிக்கும் எங்கள் காவடிக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். காவடியை வந்து நாங்கள் எங்கள் வீட்டிலேயே பராமரித்து வருகின்றோம். மற்ற காவடிகள் மாதிரி சில சாமி கூட செலுத்திட்டு அப்படியே தூக்கி போட்டுறதில்ல. அதை அப்படியே நாங்கள் வந்து வீட்டில் பராமரித்து அடுத்தடுத்த வருஷங்களில் அந்த காவடியை நாங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டே வர்றோம். இது எத்தனையோ தலைமுறையாக இருக்கிற காவடிகளும் இருக்குது. இந்த ரத்னவேலுங்கிறது தேவோட்டைக்கு சேர்ந்தது. இந்த தேவோட்டையில் ஒரு குடும்பம் அவங்க வீட்டிலேருந்து இதை கொண்டாந்து பாதுகாப்பு கருதி குன்னக்குடி அன்னதான மடத்தில் கொடுத்தாங்க. இங்கே குன்னக்குடி அன்னதான மடத்தில் இது பாதுகாப்பாக இருக்கும் எப்போவுமே. இப்போ பழனிக்கு வரும்போது அதை எடுத்துகிட்டு வருவாங்க. விபூதி பைக்குள்ளே தான் இருக்கும், வெளியே தெரியாது. பூஜையும் போது மட்டும் விபூதி பையை மேலே திறந்துருப்போம், வேல் தெரியாது. வேலோட மேல் முனை தான் தெரியும். அதுக்கு இங்கே ஸ்பெஷல் பூஜை அதுக்கு எதுவும் கிடையாது. சாமி பழனியாண்டவர் தான் இங்கே பூஜை. பழனியாண்டவர் பூஜை பண்ணும்போது பிள்ளையாரும் ரத்தனவேலும் 2 சைட்லேயும் இருக்கும். அதுக்கு ஒரு மாலைகள் போட்டிருப்பாங்க. இதுக்கு ரத்தனவேலுக்குள்ள சிறப்பு பூஜை தேவோட்டில் நடக்கும். மாசி மகத்தன்னைக்கு முழு வேலையும் எடுப்பாங்க. எடுத்து வெளியே வச்சு அவங்க சாமிக்கு அலங்காரம் பண்ணி இந்த வேலை சாத்தி 32 மூணு அரிசி வடிக்கிறது அன்னைக்கு அதை வடித்து போட்டு ஒரு பெரிய விழாவாக நடத்துவாங்க. இன்றைக்கி அது தொடர்ந்து நடந்து வருது. வைரவேல் வந்து இந்த பாத யாத்திரையில் கூட வரும். இது தேவோட்டையை சேர்ந்த வேல். இதுக்கும் பாத யாத்திரைக்கும் தொடர்பு இல்லை. இதோட ஒரிஜினல் பேர் ரத்னவேல். இது மாசி மகத்தில் தேவோட்டையில் ஃபுல்லாக எடுப்பாங்க. இது இப்போ சும்மா கூட வரும். இதுக்கும் பயணத்துக்கும் பெரிய தொடர்பு இல்லை. இதுக்கு தொடர்பு வந்து எங்கள்கிட்ட வர்ற இந்த நார்மலான காப்பர் வேல் தான். வைரவேலோ ரத்னவேலோ கிடையாது. ரத்னவேல் தான் இதோட ஒரிஜினல் பேர். இது தேவோட்டையை சேர்ந்தது. இந்த பயணத்தில் 3 பேர் பிரதானம். அடுத்தது மேலச்சுவரிலேருந்து வேலாயுதம். அந்த வேலாயுதம் தான் வேலில் பிரதானம். மேலச்சூரி வேல் அது நெற்குப்பையரோட சேர்ந்து வரும். மேலச்சூரிலேருந்து புறப்பட்டு அதாவது ஒவ்வொரு வேலுக்கும் ஒவ்வொரு வேல்கள் பல விதம் இருந்தாலும் ஒவ்வொரு வேலுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. அதில் இந்த ரத்னவேலுக்கு கொஞ்சம் அதிகமான சக்தி. அதாவது காவடி எடுத்துட்டு இங்கேருந்து நேராக பாத யாத்திரையாக போய் எங்களுக்குன்னு மடம் இருக்குது, அங்கே பூஜை பண்ணி அங்கேருந்து இந்த காவடியை எடுத்துகிட்டு போய் பழனி மலைக்கோவிலில் அந்த காவடியை கொண்டு போய் அங்கே மலை கோவிலே வச்சு அந்த சர்க்கரையை சொம்பில் கட்டியிருப்போம். சர்க்கரையை அதை எடுத்து அந்த சர்க்கரையை கொண்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணோம். அபிஷேகம் பண்ணால் அந்த பிரார்த்தனை பூர்த்தி. ஆயிரத்தி 601 முதல்ல பழனிக்கு நகரத்தார் முதல்ல போய் இந்த பாத யாத்திரையை ஆரம்பித்தது. இது முதல்ல ஆரம்பித்தது நெற்குப்பையிலேருந்து. அவங்க தான் முதல்ல போய் உப்பு வியாபாரத்துக்கு போனாங்க. பழனிக்கு போய் சாமி கும்பிட்டாங்க. அப்படி கட்டளை காவடி எடுத்தாங்க. அப்படி தொடர்ந்து இந்த அன்னதானம் தர்மம் நடந்து வந்தது. அதற்கடுத்து கண்டனூர்லேருந்து அருள்வாடி ஐயா குடும்பத்தினர் வந்தாங்க. அடுத்து எங்கள் குடும்பம் அரண்மனை பொங்கல்னு பேர். நாங்கள் இந்த 3 குடும்பம் தான் இதை தொன்று நடத்தி வருது. நகரத்தோடு தான் முதல்ல பழனிக்கு நடந்து போனது, காவடி எடுத்தது, அன்னதானம் ஆரம்பித்தது, தங்குமிடந்தோறும் பூஜைகள் நடத்தினது. இன்றைக்கும் இது 400 வருஷத்துக்கு மேலே இது தொடர்ந்து வருது. 96 ஊர் எங்கள் ஊர். இந்த 96 ஊரும் சேர்ந்து வரும். இப்போ கீழே வட்டையும் தெற்கு வட்டை இந்த 2ம் சேர்ந்து குன்னக்குடியிலேருந்து 352 காவடிகள். இதோட நாங்கள் புறப்பட்டு இன்றைக்கி செம்மடப்பட்டி வந்து சேர்ந்துருக்கிறோம். பழனிக்கு இதுலேருந்து நாளைக்கு புறப்பட்டு தொடருவோம். இதேமாதிரி மேலவட்டையிலேருந்து வந்து அவங்களோட காவடிகளோட நாளைக்கு இங்கே வந்து சேருவாங்க. பழனிக்குள்ளே போகும்போது எல்லோரும் ஒன்று சேர்ந்து பழனியாண்டவர் ஒன்று சேர்ந்து எல்லா நகரத்தாரும் ஒன்றா தரிசிப்போம். இதோட போக வர இதோட மொத்த பயண நாள் 19. இதில் போகும்போது நடந்து வரும்போது நடந்து வருவோம். இது பழைய பாரம்பரியம் மிக்க தொன்று தொட்டு வரலாறு சிறப்பு மிக்க பாத யாத்திரை. எந்த பாத யாத்திரைக்கும் இதுக்கு முன்னாடி கிடையாது. இதுதான் முதல் பாத யாத்திரை. அடுத்தது முருகன் பழனியாண்டவரே நேரில் வந்து இந்த 3 குடும்பத்தையும் நியமித்தார். அதனால தான் இந்த 3 குடும்பத்துக்கு தான் எல்லா மரியாதையும், 3 குடும்பத்துக்கு தான் பொறுப்பு. ஒருத்தர் நிர்வாகம், ஒருத்தர் சாமி ஆடுறது, ஒருத்தர் பூசை போடுறது. வழிநடுங்க நாங்கள் பூசை போடுவோம். பழனியில் சாமி ஆடுவாங்க. இருக்க இடமெல்லாம் நிர்வாகம் நெற்குப்பையார் பண்ணுவாங்க. இதுதான் அந்த 3 பேரோட ஒரு பிணைப்பு. இது ஒரு சங்கிலி தொடர். இது பரம்பரையாக நடத்தி வருது. எத்தனையோ பிரச்சனைகள், வேர்ல்டு வார், கொரோனா, ஃப்ளேக்கு, காலரா, 3 வேர்ல்டு வார் எதுலேயும் இந்த பாத யாத்திரை நிற்கலை. காவடி அன்றைக்கி நகரத்தார் மட்டும்தான் எடுத்தோம். இன்றைக்கி இது பரவலாக விரிவடைஞ்சு
பல லட்சம் பேர் இன்றைக்கி பழனிக்கு வர்றாங்க. பல லட்சம் பேர் அன்னதானத்துக்கு செய்கிறாங்க. எங்கெங்கேயோ அன்னதானம் நடக்குது, வழி எங்கேயும் சாப்பாடு நடக்குது. இதுக்கு மூலாதாரம் இந்த நகரத்தார். இவங்களோட தர்மம் இன்றைக்கி வரைக்கும் தொடர்றதுக்கு காரணம் பழனி ஆண்டவர் தான் நடத்துகிறதாக நாங்கள் நம்புகிறோம். வழிநடுக பழனி ஆண்டவருக்கு புண்ணக்குடி அன்னதான மடம்னு இருக்குது. அது எங்கள் நகரத்தார், எங்கள் 3 பேருக்கு சேர்ந்த நகரத்தார் பொது மடம். இந்த 3 பேர் தான், அந்த குடும்பம் தான் அதை இருப்போம். அந்த அன்னதான மடத்து பழனி ஆண்டவரை நாங்கள் குன்னக்குடியிலேருந்து எடுத்துக்கிட்டு வருவோம். நாங்களும் சாமியாடியுடன் சேர்ந்து வேல் எடுத்து புறப்பட்டு இங்கே வழிநடுக அந்த சாமிக்கு முதல்ல மருதிப்பட்டி, அடுத்த நாள் சமுத்திரப்பட்டி, அதுக்கடுத்த நாள் வேளாம்பட்டி, அதுக்கடுத்த நாள் செம்மடப்பட்டி, அதுக்கடுத்த நாள் சத்திரப்பட்டி, இந்த 5 ஊர்லேயும் ராத்திரி மகேஸ்வர பூஜை நடத்துவோம். அந்த ஒரு வேளை தான் சாமிக்கு அன்ன நிவேத்தியம் பூசை நடத்துவோம். சாமிக்கு இந்த கொண்டு வர்ற எல்லா காவடிக்கு உள்ள பழனியாண்டவருக்கும் இதில் தான் நிவேத்தியம் போகும். தனித்தனி நிவேத்தியம் கிடையாது. மத்தியானம் சாமிக்கு காவடி நிவேத்தியம்னு வைப்போம். அது முறுக்கு, மாவுருண்டை, தேன்குழல் இதான் வைக்கிறது. சாப்பாடு சாதம்ங்கிறது ஒரே வேலை தான். இந்த காவடி எடுக்கிறவங்களுமே காலையில் டிஃபன் சாப்பிட்றது கிடையாது. இந்த காவடி நிவேத்தியத்தை தான் சாப்பிடுகிறது. நைட்டு இந்த பூசையில் தான் சாப்பிடுவாங்க எல்லோரும். இதுதான் இந்த பூசையோட மகத்துவம். வழிநடுக வர்ற அந்த பழனியாண்டவரை வச்சு இங்கே அபிஷேகங்கள் நடத்தி, இந்த பழனியாண்டவரை அன்னதான மடத்தை, அதாவது பழனி அன்னதான மடத்தில் கொண்டே வச்சு அங்கே அபிஷேகங்கள், அங்கே மகேஸ்வர பூஜைகள் நடக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் மலைக்கு போய் சாமி கும்பிட்டு வருவோம். திரும்பி இந்த பழனியாண்டவரை எடுத்துக்கிட்டு திருப்பி குணக்குடி வந்து சேருவோம். இதில் 3 பேர் 3 குடும்பம் நடத்திட்டு வருதுன்னு சொன்னேன். 3 பேருக்கும் 3 பொறுப்பு. இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா, முதல்ல பழனியாண்டவர் நெற்குப்பையாரை கூட்டிகிட்டு போய் இந்த தர்மத்தை ஆரம்பித்தார். அதனால் முதல்ல அவங்க வருவாங்க. எங்களோட நகரத்தார் வழக்கப்படி ஒக்கூருடையாருக்கு தான், எங்களுக்கு 9 கோயில் உண்டு. இந்த 9 கோயிலில் ஒக்கூருடையாருக்கு தான் முதல் மரியாதை எந்த ஊர்லேயும் உண்டு. பழனிக்கு வரையில் மட்டும் கிடையாது. ஏன்னா நெற்குப்பையார் நேமங்கோயில், அவங்களுக்கு தான் முதல் மரியாதை. ஏன்னா அவங்க முதல்ல வந்துட்டாங்கன்னு. அதுக்கடுத்தது சாமியாடி வீடு வந்தாங்க. சாமியாடி வீடு அதாவது பழனியாண்டவர் அருளில் அவங்கள்ட்ட வந்தார். அதனால் ஆண்டவன் அருளில் வந்ததுனால அவங்களுக்கு 2வது மரியாதை. அவங்க 2வது வந்ததுனால நாங்கள் 3வது வந்தோம். எங்களுக்கு பழனியில் அன்னதான மடம் கட்டும்போது எங்கள் முன்னோர்கள் கட்டியிருக்காங்க. கட்டும்போது பழனியாண்டவர் நேராக பிரசன்னமாயிருக்கார். நேராக பிரசன்னமான ஓலைச்சுவடி எல்லாமே இன்னமும் இருக்குது. அந்த பிரசன்னமானதுனால நகரத்தாரெலாம் சேர்ந்து எங்களுக்கு 3வது மரியாதை. நாங்கள் 3வது வந்ததுனால. ஸோ முதல் மரியாதை நெற்குப்பையாருக்கு, 2வது மரியாதை சாமியாடி கண்டனூருக்கு, 3வது மரியாதை காரைக்குடி அரமணை பொங்கலுக்கு. இதான் இந்த 3 குடும்பமும். இந்த 3 குடும்பம் தான் தொன்று நடத்தி வருது. இது பழனியாண்டவர் தான் கொண்டாந்தாருங்கிறதுக்கு முதல்ல அவரை கூட்டிகிட்டு போனார். 2வது இருக்கவருக்கு அருளில் வந்தார். 3வது இருக்கவருக்கு நேரில் வந்தார். இந்த 3 குடும்பத்துக்கும் பழனியாண்டவரே பண்ணியிருக்கிறதுனால இந்த குடும்பம் தான் இன்றைக்கி நடத்துது. எங்கள் சமூகமே எங்களுக்கு கட்டுப்பட்டு, இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு கட்டுப்பட்டு நடக்குது. இந்த நகரத்தார் பழனி பாத யாத்திரை கடந்த 425 ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்புற நடைபெற்று வருகின்றது. இந்த பாத யாத்திரை நாம் சென்ற பிறவியிலே செய்த பாவங்களை எல்லாம் தொலைப்பதற்காக ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆன்மீக மருந்து. உதாரணமாக, இப்போ ஒருத்தருக்கு வலியால் துடிக்கணும் அப்படின்னா கல்லும் முள்ளும் குத்துனாலும் வலி தான், ஊசி குத்துனாலும் வலி தான். ஆக எந்த வலி வேணுங்கிறது அவர்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஆக இந்த கல்லையும் முள்ளையும் குத்தி கொண்டு ஆண்டவனை நோக்கி நடந்தால் நமக்கு அந்த வலி வராது. இதுதான் அந்த பயணத்தினுடைய முக்கியமான தாற்பயம். இந்த பயணம் என்பது ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகின்ற ஒரு பாத யாத்திரை. அதாவது முதல்ல நகரத்தார் இதை உப்பு வியாபாரம் செய்வதற்காக புறப்பட்டார்கள். உப்பு வியாபாரம் செய்வதற்காக நெற்குப்பையை சேர்ந்த குமரப்ப செட்டியார் அவங்க தான் இந்த பயணத்தை முதல்ல உப்பு வியாபாரம் செய்வதற்காக அதுக்கப்புறம் இந்த பயணம் அப்புறம் பாத யாத்திரையாக மாறியது. அவர்கள் காவடி எடுத்து கொண்டு வந்தார்கள். அப்புறம் அந்த பயணம் அப்படி காவடி எடுத்து அந்த பயணம் அப்படி பாத யாத்திரையாக மாறி, அதற்கப்புறம் எங்கள் குடும்பம், அதுக்கப்புறம் அரண்மனை பொங்கல் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பம் எல்லாம் சேர்ந்து இப்பொழுது இந்த பாத யாத்திரையை நாங்கள் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த 3 குடும்பங்களும் இந்த பாத யாத்திரையை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றோம். அவங்க 13 தலைமுறையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் 9 தலைமுறையாக வந்துக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி அவங்களும் அது மாதிரி தலைமுறையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்த பாரம்பரியம் மிக்க பயணம் இந்த 3 குடும்பங்களால் வழிநடத்தி செல்லப்படுகின்றது. இப்போ அதாவது நான் என்னுடைய தகப்பனார் என்ன செய்தார்களோ அதை தான் இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கேன். அதனால் அது இயற்கையிலேயே அந்த குடும்ப பாரம்பரியம். அதனால் இது சொல்லி கொடுத்து வரணுங்கிறது இல்லை.
இது வந்து சொல்லி கொடுத்து வரணுங்கிறதில்ல, இயற்கையிலேயே அந்த ரத்தத்தில் வந்து அது அந்த இது இருக்கும். நம்ம அன்றாடம் என்னுடைய தகப்பனார் என்ன செய்து வந்தார்களோ அதுதான் இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் அவர்களும் அதே அவர்கள் முன்னோர்கள் என்ன செய்தார்களோ அதை பின்பற்றி வர்றோம். அதனால தான் இத்தனை தலைமுறையாக இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்குது. 425 ஆண்டு நடக்குதுன்னா ஒரு பாரம்பரியமும் ஒரு கட்டுப்பாடு ஒரு மரபு இல்லாமல் நடத்த முடியாதுல்ல. கொரோனா காலத்தில் கூட நாங்கள் வந்து இந்த பாத யாத்திரையை மேற்கொண்டோம். அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி கொடுத்தது. இந்த ஆண்டு நாங்கள் குன்றக்குடியிலிருந்து கடந்த 26ஆம் தேதி 352 காவடிகளுடன் புறப்பட்டு இன்று இந்த ஊஞ்சல் என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்பு வைபவம் செம்மடைப்பட்டி என்கிற ஊரிலே நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. ஆக இந்த இத்தனை நாள் பாத யாத்திரை வந்தது உள்ள களைப்பெல்லாம் இந்த சாமியை பார்த்த உடனே இந்த களைப்பு நீங்கிவிடும். அதற்காகத்தான் சாமியை ஊஞ்சலில் வச்சு இந்த ஊஞ்சல் வைபவம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது.